प्लेटफॉर्म से आपका गाड़ी इधर आ रहा है हल्लो हल्लो आ रहा है हल्लो आ रहा है ना பொறுமையா வருதுன்னு அர்த்தமா பொறுமையா வருது நம்ம வீடியோ போட்டு மாதக்கணக்கில் ஆகுது. இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிப்பு போகிறோம். வீடியோ கண்டினியூஸாக போடுறேன், வீக்லி போடுறேன். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கே போகிறோன்றது இனிமேல் உங்களுக்கு 3 மாதம் கண்டென்ட் கிடைக்கும். கண்டினியூஸாக வாரம் சனிக்கிழமை போடுவாப்பில். ஒரு வழியாக நாங்கள் ஒரு 4-5 மாதமும் ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு வழியாக இப்போ நிறைவேற போகுது. நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா ராஜ்தானி எக்ஸ்பிரஸில் மணாலிக்கு போகிறோம். சென்னை டு டெல்லி டு மணாலி ஒரு 10 days ட்ரிப்பு. ஒரு 3 மாதத்துக்கு இந்த வீடியோ போதும்னு நினைக்கிறேன். அதுவும் ஃபஸ்ட் கிளாஸில் போகிறோம். ஆமாம், ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரீம் ஃபஸ்ட் கிளாஸில் போகிறது. ஆனால் நான் அதில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது, நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். மாப்பிள்ளை தான் ரொம்ப ஏக்கப்பட்டு வந்தான், ஆசைப்பட்டு வந்தான், ஏக்கப்பட்டு போயிட்டான். இந்த கேமராமேனே காட்டுறேன், அவரும் இருக்கார். 2 பேரும் வந்து ரொம்ப எதிர்பார்த்து வந்தாங்க. என்ன பண்ண முடியாது. இதுதான் வந்துட்டு சென்னை ராஜ்தானி ட்ரெயினோட ஃபஸ்ட்டு கிளாஸ் ரூம் பார்க்க போகிறோம். இருக்குன்னு பார்ப்போம். வெல்கம் டு சத்யம் சினிமாஸ். என்ஜாய் யுவர் ஸ்நாக்ஸ். சொல்லுங்கள், என்னென்ன இருக்குது ரூமில்? இதுதான்ப்பா ராஜ்தானியோட ஃபஸ்ட் கிளாஸு. ஓகே, இதில் வந்துட்டு கேபின்னா 2 பேர். தாப்பால்லாம் இருக்கா? 2 பேர் தாப்பால்லாம் இருக்காருக்கு. இங்கே தாப்பா இருக்கு, ஆனால் புரிஞ்சவன் பிஸ்தாங்கிற மாதிரி தாப்பா இங்கே கொடுத்துருக்காங்க. இதை இப்படி சுற்றி இங்கே மாட்டணும். ஏன் இது ஒர்க் ஆகுதோ? இதெல்லாம் இங்கே லாக் இல்லை. மற்றபடி இதில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அவ்வளோதான். தனியாக வந்துடும். சாப்பாடு வேணும்னா இவங்க இந்த டேபிள் எடுத்து வச்சு அவங்களே சர்வ் பண்ணிடுவாங்க. ஏதாச்சும் வேணும்னா ஃப்ளைட் மாதிரி டக்குன்னு இதை அழுத்தினா அடுத்த செகண்ட் ஆள் வந்துடும். அப்படி அழுத்தி வண்டியை நிப்பாட்டிடும். அழுத்தி பார்ப்போம். இப்போ அழுத்தினா அவங்க ஏதாச்சும் கேட்பாங்க, என்ன சார் அப்படிம்பாங்க. நம்மகிட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இப்போ இது எல்லாம் கலைஞ்சிருக்கு, அரேஞ்ச் பண்ணி டக்குன்னு கிளீனிங் ஆள் வந்துருவாங்க. அப்படியா? வேற என்ன, லைட்டு, சார்ஜ், அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. அதை பிடிச்சிருந்தா வண்டி நின்றோம். இதுல என்ன பெரிய ஃபெசிலிட்டிஸ்னா, நமக்கு தனியா ரூம் இருக்கு. தனியா ரூம். கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அடுத்துனா உடனே ஆள் வருவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இங்க வந்து கல்யாணம் பண்ணி பேரோட வந்தீங்கன்னா அடுத்த 2 கப்புள்ஸ் நீங்க கவர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, அடுத்த 2 கப்புள்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்து வந்தாங்க. ஆனா பாவம், அங்க போய் பார்ப்போம் வாங்க. அதாவது இப்போ நம்ம பார்த்தது வந்து கேபின் பார்த்தோம். இப்போ அடுத்தது கோபே பார்க்க போகிறோம். கோபே அப்படின்னா என்னன்னா, அது என்னன்னு எனக்கும் தெரியாது. மட்டன் குஸ்காவா ஒண்ணா போட்டாங்க. வாங்க. இந்த கொரில்லா செல்ல போட்டுருப்பானுங்க பாரு. உனக்கு தனியா இல்ல? இல்ல யாரும் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் சொன்னானே, காலையில 6 மணிக்கு விட்டா இவர் தானே அது. இப்ப எல்லாம் ரூம் வெளியே தான் கிடக்குறான். சரி, இப்ப என்ன இங்க இருந்து மானச சங்கதரி தான். இங்க ஒரு ஸ்கிரீன் போட்டுரு பாரு. இங்க சென்டரா ஒரு ஸ்கிரீனை போட்டு வேலையை முடிச்சு விடு. உருளைக்கிழங்கு வேகவே இல்லை, ஃபேன் சுத்தவே இல்லை. டிடிஆர் ஏதோ இப்படி ஏமாத்தி விட்டான்ல. ஆசாசியா வந்தியடா, 2 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தியே. ஏதாவது பேசுறா பண்ண முடியும். சரி, இங்க என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு? சொல்லுங்க முஸ்தபா, சொல்றா. இங்க என்ன ஃபெசிலிட்டி இருக்கு? நான் அவன் மூஞ்சி இவன் பாப்பா, இவன் மூஞ்சி அவன் பாப்பா, வேற என்ன பண்ண முடியும்? தான் பார்த்துட்டு வராங்க ஒரு நாள் ஃபுல்லா. தாப்பா தான் போட முடியவில்லை. தாப்பா இல்லையோ? தாப்பா இருக்கு ஊர்ல. எங்க போட்டு தாப்பா இருந்து என்ன பிரயோஜனம்? எந்த பயனும் இல்லை, அப்படி சொல்லு. அத சொல்லு. அப்புறம்னா அதுக்கு ஆனால் பரவாயில்ல, இங்கே நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க இல்லை? இது அவ்வளோதான்டா, அதுவும் சிங்கிளோட இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? என்ன இங்கே 2 இருக்கு, அங்கே 1 இருக்கு. ஓகே, அவ்வளோதானே. இதான்ப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸு. கேபின் பார்த்தாச்சு, கூபியை பார்த்தாச்சு, அவ்வளோதான். கூட்டத்தில் யாரும் ஓடுறவன். ஓகே, இது இனி உங்களிடம் விடை பெறுவது
நம்ம லைஃப் ஆஃப் ஏஜ். நாளை சந்திப்போம். ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் சென்னை டு டெல்லி போகிற ட்ரெயினை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ சொல்லுவோம். அதில் பெரிய ப்ளஸ்ஸும் இருக்குது, பெரிய மைனஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ட்ரெயின் வந்துட்டு சென்னையிலேருந்து டெல்லிக்கு வெறும் 28 மணி நேரத்தில் போகுது. இது வேறு மற்ற திருக்குறள் எக்ஸ்பிரஸ் அப்புறம் இன்னும் 2-3 ட்ரெயின்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 38 ஹவர்ஸ் மினிமமாக வந்து ஒரு 34 மணி நேரம் 35 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. அதில் டிலே இருக்கும். இதில் டிலேக்கு வந்து வேலையே இல்லை. அதிகபட்சம் டிலே ஆனால் ஒரு 1 hour டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இதுவரை வந்து டிலே இல்லாமல் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. அது மாதிரி இந்த ட்ரெயினில் பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி தான். நான் வந்து ஒரு 2 கம்பார்ட்மெண்ட் தாண்டி நான் ஃப்ரெண்ட் ரூமுக்கு போகிறேன்னு போனால் அப்போ டிடிஆர் பிடிச்சிட்டாரு. எங்கே போகிறீங்க, உங்கள் சீட் என்ன, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த ட்ரெயினில் வந்துட்டு நான் ஏசி கிடையாது, ஃபுல்லு ஏசி மட்டும்தான். ஃபஸ்ட்டு டயர், செகண்ட் டயர், தேர்ட் டயர், நான் ஏசியே கிடையாது இந்த ட்ரெயினில். அதிகபட்சம் இந்த ட்ரெயின் வந்துட்டு ஒரு 10 ஸ்டேஷன்லேயே 12 ஸ்டேஷன்லேயே நிற்கும். சென்னை டு டெல்லி போகிறதுல அதிகபட்சம் 10 இல்லை 12 ஸ்டேஷன் தான் நிற்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஷன்லேயும் வந்து 5 நிமிஷம் அந்த அளவு தான் நிப்பாட்டுறாங்க. 2 ஸ்டேஷன்லேயும் என்னமோ தான் 10 நிமிஷம் நிப்பாட்டுறாங்க. அது மாதிரி இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க நமக்கு. ஹலால் இல்லை, அது அவங்களே வைப்போம்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெஜ்ஜு வேணுனாலும் வெஜ்ஜு, நான்வெஜ் வேணுனாலும் நான்வெஜ்ஜு, நமக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். 3 வேலைக்கும் வந்து டீசெண்டாக இருந்தது. ரொம்ப குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. வந்துட்டு பெரிய ஸ்டேஷன் வந்து ஒரு 2-3 வரும். அந்த 3 ஸ்டேஷன்லேயும் வந்துட்டு ஃபுட்டு நம்ம ஸ்விக்கிலேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். எப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஒரு 1/2 hour வர போகிறதுக்கும் ஒரு 1/2 hour 1 hour முன்னாடி நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க வந்துட்டு கரெக்டாக நீங்கள் உங்களோட கம்பார்ட்மெண்ட் நம்பரு, சீட் நம்பர் சொன்னீங்கன்னா அவங்களே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. இது எங்களுக்கே தெரியாது. போனதுக்கு அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க பேண்ட்ரியில் வந்துட்டு நாங்கள் நூடுல்ஸு சம்திங் என்னமோ கேட்கும் போது அவங்க வந்துட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண சொன்னாங்க. இப்போ மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இப்போது குழந்தையெல்லாம் வச்சுட்டு நம்ம ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக பால் எங்கேயாவது வாங்குற மாதிரி இருக்கும். ஸ்டேஷனில் ஏதாவது நிப்பாட்டினாங்கன்னா ஓடி போய் பால் வாங்கிட்டு வந்துடலாம். இல்லை ஃபுட்டு வந்து சிலருக்கு வந்து இஷ்டப்பட்டது சாப்பிட்ணும், இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கணும் அப்படின்னா நமக்கு இறங்குவோம், போய் வாங்கவும் வருவோம். இந்த ட்ரெயினில் என்ன பிரச்சனைனா ஒரு ஸ்டேஷனில் 5 நிமிஷம் இல்லை அதிகபட்சம் 5 நிமிஷம் தான். இப்போ 2 ஸ்டேஷனில் மட்டும் தான் 10 நிமிஷம் நிப்பாட்டுறாங்க. பாக்கி உள்ள ஸ்டேஷனில் 5 நிமிஷம் அந்த மாதிரி தான் நிப்பாட்டுறாங்க. இப்போ இறங்கி போய் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு கடைக்கிட்ட போகிறதுக்குள்ளேயே ட்ரெயின் மூவ் ஆகிடுது. இப்போ குழந்தைக்கு வந்துட்டு பால் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இறங்கினா பால் கடை வந்து ஒரு 10 கம்பார்ட்மெண்ட் தாண்டி அந்தானே இருக்கும். அதுக்கிட்ட போகிறதுக்குள்ளேயே ட்ரெயின் வந்து மூவ் ஆகிடுது. இது வந்து பெரிய தலைவலியாக இருக்குது. எனக்கு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் பெரிய மைனஸ். ஏன்னா நான் குழந்தைய அழைச்சிட்டு போனனால இதுதான் ப்ளஸ் அண்ட் மைனஸ். கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள். ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் கண்டிப்பாக.